தேர்தல்ல 2026 தேர்தல்ல வெற்றி பெற்றார்னா இதெல்லாம் செய்ய போறாரு, இளைஞர்களுக்கு இதெல்லாம் செய்ய போறாரு, நாங்க இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்துவோம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் இதுவரைக்கும் இருந்த திமுக அதிமுக கட்சிகளுக்கு ஒரு வரவேற்பு, இந்த வாட்டி இங்க ஓட்டு போடலாம், அந்த வாட்டி அங்க ஓட்டு போடலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. எந்த ஒரு திட்டத்தையும் முழுமையாக அறிவிக்காம இப்ப மதுரையில கூட நடந்த மீட்டிங்லயா இருக்கட்டும், அதே போல விக்கிரவாண்டியிலையும் பொதுவாக இந்த விஷயத்துக்கு நாங்க மாற்று செய்வோம் அப்படிங்கிற மாதிரியான சொல்லியிருக்காங்களே தவிர எந்த திட்டத்தையுமே முழுமையா சொல்லாத போது ஒரு வரவேற்பு இருக்கிறது காரணம் என்ன நினைக்கிறீங்க? நல்லது செய்வோம் அப்படின்னு சொல்றது மட்டும் மக்கள் ஏற்றுக்குவாங்களா? அங்கதான் அவர் தனித்துவமா நான் பாக்குறேன். அதாவது ஒரு 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 குறிப்பிட்ட விஷயத்த சொல்றதுன்றது ஒரு தேர்தல் அறிக்கை இல்லைங்களா? ஒரு தேர்தல் அறிக்கை நீங்களே சொல்லுங்க, தேர்தல் அறிக்கையில வெளியிடுறாங்க. அப்ப நான் என்ன கேள்வி வைக்கிறேன்னா, இந்த இடத்துல தேர்தல் அறிக்கையில இருக்கிறத மட்டும்தான் செய்வீங்களா? நான் அப்படி கணக்கு பாக்குறதே தப்புன்னு நினைக்கிறேன். அதாவது நான் ஒரு 5 வருஷம் ஆட்சி செய்யறேன், தேர்தல் அறிக்கையில நான் என்ன வாக்குறுதி கொடுக்குறோம்னா அதை மட்டும் நிறைவேற்றுறதுதான் கடமைன்ற மாதிரி எல்லா கட்சியும் பேசுறாங்க. இவங்க சொன்னதை செய்யல, இன்னும் இத்தனை பாக்கி வச்சிருக்காங்க, இதை எப்ப செய்ய போறாங்க, அப்படி மட்டும் கேள்வி கேட்கறத நான் சரியான முறையில பார்க்கல. ஏன் அப்படின்னா, இப்ப நான் தேர்தல் அறிக்கையில ஒரு 30 பிரச்சனை கொடுப்பேன், அந்த 30 மட்டும் தான் நீங்க மக்களுக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதற்கும் பதில் சொல்றாங்களா? நாங்க சொன்னதையும் செய்வோம், சொல்லாதையும் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி பதில். அதுதான் நான் கேட்கிறேன். மக்களே இதை விளங்கிக்கணும்னு சொல்றேன். விஜய் ஏன் நல்லது செய்வோம்னு சொல்றாருன்றதை நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அந்த விளக்கத்துக்கு தான் நான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். இப்போ அவங்க தேர்தல் அறிக்கையில கொடுக்குற அந்த 30 பிரச்சனை மட்டும் தான் பிரச்சனைன்னு நீங்க பாக்குறீங்களா? இல்ல கண்டிப்பா இல்ல. கண்டிப்பா இல்ல. அப்ப நீங்க எப்படி ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் பிரச்சனை அணுக முடியும்? கண்டிப்பா நம்மளும் தேர்தல் அறிக்கையில என்ன செய்வோம்னு சொல்லுவோம். அது ஆனா மக்களுக்கு பயன்படுகிற பெரிய ஒரு இஷ்யூவை சால்வ் பண்ற விஷயமா தான் இருக்கும். புரியுதுங்களா? அதையும் தாண்டி நான் உங்களை இந்த விஷயத்துல மட்டும் சுருக்க விரும்பல, நான் நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. நாங்க நல்லது செய்வோம். அப்ப மக்கள் என்ன நம்புறாங்க? எனக்கு எந்த குறை இருந்தாலும் நான் முன்னெடுத்து அவர்கிட்ட போய் வச்சு அவர் நல்லது செய்வார் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அதனால அவர் நான் அவர் என்ன சொல்றாரு? கடைசியா நீங்க நாமக்கல்ல பேசுனதுன்னு நினைக்கிறேன். நாமக்கல்ல பேசுனது. அப்ப பேசல அவர் என்ன சொல்றாரு? உங்களோட அடிப்படை தேவைகளை நான் பூர்த்தி செய்யறேன், நான் தேவையில்லாத வாக்குறுதியில கொடுக்க மாட்டேன் அப்படின்றாரு. அப்ப அதை நான் மக்கள் வரவேற்கணும்ல கண்டிப்பா. ஏன்னா அவரு இதைதான் நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன். அவர் ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழக்கூடியவர். அவர் மக்களை ஏமாத்தவோ இல்ல நான் அரசியல் ஆதாயத்துக்காக அவர் வராரு அப்படின்றதே மக்கள் நம்பல.